கிராமப்புறங்கள் பற்றி நம்ம சேனல்ல நீங்க நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை நகராட்சிக்கு உட்பட்ட தோளம்பாளையம் கிராமம் ஒண்ணு இருக்கு. அந்த கிராமத்த பற்றிய சில தகவல்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க சார். உங்க பேருங்க ஐயா? பழனிசாமி. நீங்க எந்த ஊருங்க? தோளம்பாளையம். இந்த தோளம்பாளையத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் கொஞ்சம் சொல்லுங்க. சார், தோளம்பாளையத்தில் விளைச்சல் வாழை, தென்னை, அப்புறம் ஏதோ மாடுங்கன்னு மேய்ச்சி பால் ஊற்றுறது, இதுதாங்க. இது செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே. இந்த தோளம்பாளையம் எப்படி உருவாச்சுங்க? தோளம்பாளையம் முதல் வீடு ஏதோ 2 பேர் கட்டினாங்களாமாங்க. அப்புறம் அதில் இருந்து அப்படியே பெருகிருச்சுங்க தோளம்பாளையம் பெருகிருச்சுங்க. இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க ஐயா? 65 ஆச்சுங்க சார். 65. ஆமாங்க. தோளம்பாளையத்தில் வேற என்னென்ன மாதிரியான விவசாயம் சார்ந்த தொழில் சார்ந்து வேற என்ன தொழில்கள் இந்த ஏரியாவில் இருக்குங்க? சாமி, தொழில் என்னன்னாங்க சார், இப்போ விவசாயங்க. அது போக மற்றது ஏதோ வெளியே கம்பெனி அது இதான்ட்டு வெளியே பசங்க போயிட்டு இருக்காங்க. வயசானவங்க எல்லாம் இந்த விவசாயத்தை நம்பி இருக்காங்க. ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? நாங்க விவசாயம் தாங்க. என்ன சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க? வாழைங்க, தென்னை, அப்புறம் இந்த மாடுங்கன்னு மேய்ச்சிட்டுங்க, பால் கறந்து ஊற்றிட்டு, இதுதாங்க தொழிலுங்க. ஓகே. மாடு எத்தனை மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க? இப்போ இதில் இருக்கிறது ஒரு 7 படி மாடுங்க, ஆடு ஒரு 10 படிங்க, அவ்வளோதாங்க. இதை வச்சு நீங்க உங்களுடைய தொழிலை தொழில நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். ஆமாம். இப்போ எப்படிங்க இங்கே யானைகள்லாம் அதிகமாக வருங்களாயா? யானை ஜாஸ்தி இல்லைங்க. யானை வெள்ளிங்காடு லைனு, தோளம்பாளையத்து லைன் வருங்க. மானு, பன்னி, மயில் ஜாஸ்தி. விவசாயத்தை ரொம்ப அழிக்குதுங்க. விவசாயத்தையும் நம்பாவே அழிக்குதுங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் தலைமுறையா இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க சார். இப்போ எங்கள் தாத்தனாவங்கள இருந்து அப்பனாவங்கள இருந்து அடுத்தது நானும் இதே தாங்க. ஆமாங்க. தோளம்பாளையத்தில் என்ன புகழ்பெற்ற ஸ்தலம் ஏதாவது இருக்குங்களா? தோளம்பாளையத்தில் வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? வேற ஒன்றும் இல்லைங்க சார். வேற புகழ்பெற்ற இது எதுவுமே இல்லைங்க. மற்றது எதுவுமே இல்லைங்க. இது விவசாயங்கிறது தோளம்பாளையம் தாங்க. மற்றது வேற பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க. இப்போ என்னங்க சுத்தி மலை தான் இருக்குங்களா இங்க? ஆமாங்க, சுத்தி மலை தாங்க. மலை இருக்கிறதுனால தான் பன்னி, மானு, மயில் ஓவர் ஆயிடுச்சுங்க. அதனால தானே எச்சுங்க. இப்போ மலைனா என்ன, இங்க என்னென்ன மாதிரியான இந்த தோளம்பாளையத்துல இருந்து பக்கத்து ஏரியாலாம் என்னென்ன ஏரியா இருக்குங்க? தோளம்பாளையத்துல இருந்து போனாங்க மேல்பாவிங்க. அப்புறம் அதை தாண்டினா அப்படியே கேரளா பார்டு போயிருங்க. இந்த வழியாவே போய்க்கலாம். இந்த வழி, இதே வழி போலாங்க. தோளம்பாளையத்து மேலே போலாங்க, கேரளா பார்டு போயிடலாங்க. அப்படி இப்படித்தான் சின்ன கிராமங்க தாங்க. சுமாரா எத்தனை வீடுகள் இருக்குங்க ஐயா? நம்ம தோளம்பாளையத்துல கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 2000 வீடு இருக்குங்க. 2000 வீடு இருக்குங்க. ஆதி மாதேன்னு ஒரு பார்த்தானாங்க, அதோ எப்படி இருந்தாலும் ஒரு 700-800 வீடு இருக்குங்க. அது புதூரன்னா அது ஒரு 500-600 வீடு இருக்குங்க. இப்படி சின்ன கிராமம் மாதிரி தாங்க. நீங்க என்ன பஞ்சாயத்துல வரீங்க? நாங்க தோளம்பாளையம் பஞ்சாயத்து. தோளம்பாளையமே பஞ்சாயத்து தான். ஆமாங்க. ஓகே. தோளம்பாளையம் பஞ்சாயத்துங்க. ஆமாங்க. இங்க பஞ்சாயத்துல எப்படிங்க எல்லாம் உங்களுக்கு எல்லா தண்ணி வசதியில இருந்து எல்லாமே இருக்குது? இருக்குங்க சார். எல்லா ரோடு வசதி, தண்ணி வசதி, எல்லா சௌகரியமும் இருக்குங்க. எல்லாமே இருக்குங்க. எங்க இருக்குங்க உங்களோட விவசாய நிலை? இதுதானுங்களா எப்படிங்க? இல்லைங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போகணும். அந்த சைடு போகணும். இப்போ இது எல்லாமே நீங்க ஒருத்தரே மேய்ச்சிட்டு இருக்கீங்க, கரெக்டா உங்களுக்கு கரெக்டா வந்துருமா? ஆமாங்க, அதை பார்த்து நம்ம கரெக்டா ஓட்டிட்டு போகணுங்க. ஆமாங்க. இப்போ இங்க என்ன இன மக்கள் அதிகமா இருக்கீங்கய்யா? இங்க தோளம்பாளையத்தில் பொக்கிலி கவுண்டருங்க, அப்புறம் குறும்பு கவுண்டருக்கு ஒரு 4 குடிங்க, அப்புறம் ஹரிஜன்ஸுங்க இருக்காங்க. அவ்வளோதான். அப்போ மேற்கு எடுத்துட்டாங்கன்னா மலைவாசி மக்கள் இருக்காங்க. மேல்பாவிங்க, குழியூர், சீங்குழி, செங்குட்டை, இந்த ஊரெல்லாம் மலைவாழ் மக்கள் இருக்காங்க. ஆமாம். இங்கே சைட் போடுறதுக்கெல்லாம் வந்துடுறாங்களா விவசாய நிலங்களா? வர்றாங்க சார், வர்றாங்க. அந்த பக்கமெல்லாம் போட்டாங்க. ஆமாம். இங்கே நீங்களாம் விவசாய நிலங்களெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் எப்படிங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க? அது யாருங்கன்னு நினைக்கிறாங்க? யாருங்க அதையும் நினைக்கிறாங்க? முடியாம பனி, மானு, மயில் தொல்லைன்ட்டு கொடுத்து போட்டு ஏதோ அந்த நிலத்தையெல்லாம் விற்று போட்டோங்க, கொண்டு போய் பேங்கில் போட்டு ஒரு வீடு கட்டிட்டு கம்மன்னு உட்காந்துருக்காங்க. இதுதாங்க தொழிலுங்க. இப்படியே போயிட்டு இருந்தா கஷ்டம்தாங்க. இருக்கிற பூமியெல்லாம் அழிஞ்சு போவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.